ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா சண்டே. ஸோ சண்டே விளாக் பாதியிலேருந்து பார்க்க போகிறேன். காலையில் கொஞ்சம் எடுக்கல, அவசரமாக போய் ஹரிபரியாக போய் மழையெல்லாம் வந்துருச்சா, ஆனால் எடுக்க முடியல. ஸோ சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சுரேகா நானும் வந்து மார்னிங் போய் சுரேகா நாட்டுக்கோழி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஸோ நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாட்டுக்கோழி ஒரு போராடி வந்து நிறையா ஏரியாவில் போய் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுரேகா என்ன பண்ணுறான்னா குக்கிங் வந்து ஆனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ சாப்பாடு அரிசி ஊற வச்சாச்சு. ரசம் வந்து விமலோட அம்மா வச்சுருவாங்க. நான் வந்து கிரேவி சாப்பாடு வைக்கணும். சுரேகாவோட சிக்னேச்சர் நாட்டுக்கோழியில் வந்து சிந்தாமணின்னு ஒன்று செய்வா, வேற மாதிரி இருக்கும். ஸோ அதான் செஞ்சு சாப்பிட போகிறோம். செமையாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி தோணும் உங்களுக்கு, எங்கடா அந்த குட்டி ஜந்துவு காணும்னு சொல்லி அடிச்சுப்பீங்க. டேய் பாருங்க சுவி, இங்கே பாரு. அந்த ஹெட் மசாஜர் வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. எதுக்கு தான் அந்த மழை வருதுன்னே தெரியல. நம்மளுக்கு காண்ட் ஆகுது. இந்த மழையை பார்த்தாலே சரியான மழை. சுரேகா சரியான மழை. மழை சோடு கேட்குது பார்த்தீங்கன்னா. நல்ல வேலை வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். மழை வந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பிரச்சனை இந்த சளி பிடிக்கிறது. குழந்தைகளுக்கு வெளியே போக முடியாது, நசன்னு இருக்கும். அதான் ஒரே காண்டு. சுரேகா வந்து வெங்காயம் அறுத்துக்கிட்டு இருக்கா. நாட்டுக்கோழிக்கு வெங்காயம் அறுத்துட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு செஃப் ஆகிட்டேன். சுரேகாக்கு வந்து ஒரு டைம் ஈரல் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஈரல் எனக்கு செய்ய சொல்லி வந்து வாலண்டியராகவே வந்து பண்ணி கொடுங்க விமன் அப்படின்னு இருக்கா. நான் வந்து ஈரல் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் டாக்டர் வந்து சுரேகாவை ஈரல் கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்காங்க, பிளட்டை வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதனால் அவளுக்கு மேடம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஈரல் செய்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ஈஸி மெத்தட் தான், எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு, வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் வணங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு, இதெல்லாம் வந்து இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி, சீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வணக்கி இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹோம்மேடு பொடி ரெடி ஆயிடும். இப்போ வந்து சுரேகா இந்த ஈரலை கழுவி போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே செலவு ரெடி. இது வந்து லைட்டாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கங்க, வரமிளகா ஆட் பண்ணிக்கங்க. எந்த கடைக்கு போகிறேன்? என்னது சமர் ஜோக்ஸு. ஸோ வந்து அரைச்சிட்டு ஈரல் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வணக்கிறதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அருமையான சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி. ப்ரிப்ரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மீ. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஐட்டத்தெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து இப்போ இது உள்ளே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கலர் இப்படி தான் ஆயிரும். சும்மா கண்ணுக்கே கலர் பயங்கரமாக இருக்கும். கரெக்டாக வந்து லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அருமையான ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி. பக்கெட் ஒருத்தி இருக்கா இல்லைங்க, அவளுக்கு கொய்யாப்பழம் கொடுத்தா என்ன பண்ணுறா பாருங்க. இந்த சொப்பு ஜாமான் இருக்கு இல்லைங்களா, இந்த சொப்பு ஜாமானை குண்டாக்குள்ளே போட்டு அந்த ஸ்பூனை வச்சு தோண்டி சாப்பிட்டு இருக்கிறா. அது தோண்ட முடியாது தங்கம், வச்சுக்கோ. இந்த ஜும்பிக்கு போட்டு குறுக்கும். என்ன பண்ணுறேன்? ஸோ சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெங்காயம் போடணும். அண்ட் வரமிளகாவும் பார்த்தீங்கன்னா நிறைய போடணும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மசாலா அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஒன்லி சின்ன வெங்காயம், வரமிளகா அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த கிரேவி கொஞ்சம் பண்ணணும். கிரேவி பார்த்தீங்கன்னா மைக்கிறீங்க இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா ஆகிட்டு இருக்கு. சுவி பசி வேறு ஆயிடுச்சு. தங்கத்துக்கு பசி ஆகிட்டு. எம்ஏ சுவி நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நான் சாப்பாடு வச்சேன். இது வேறு இது ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோலாக 2 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு ஆகும். நான் என்னோட ஈரல் கிரேவி டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நடுங்கிருவீங்க. தெரியுதா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, அதாவது எந்த ஒரு பொடியும் சேர்க்காம ஹோம்மேடு பொடி தான். தெரியுதுங்களா டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு? ஈரல் பெப்பர் ஃப்ரை எவ்வளே சுரேகாக நாசம் மாசா. ஸோ சுரேகா வந்து இந்த சிக்கன் கூட போராடிட்டு இருக்கா. பாப்பா வேற தூங்கிட்டா அவள் சாப்பிடாமையே சேருடைய எந்திரிச்சுக்கப்புறம் ஓடி வந்து விட்டுட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயா இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. பட் இன்னும் வேகலை. இதான் நாட்டுக்கோழியோட ஸ்பெஷாலிட்டி. கொதிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் வேகவே இல்லை. சுரேகா கிண்டிக்கிட்டே இருக்கிறா. உள்ள வந்து நாட்டுக்கோழி வெந்துட்டு இருக்கு. ஸ்மெல்லுக்கு சுரேகனால அடக்க முடியல, பசி ஆயிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சுனால மிச்சரு முறுக்கு நல்லா தரித்தி மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு. சுவிக்ஸா பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடவே பாவம் தூங்கிட்டா. இப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க பாவம்.
அதுக்குள்ள டக்குன்னு ரெடியும் பண்ண முடியல, லேட் ஆயிடுச்சு. அங்கே போல் தூங்கிட்டு இருக்கு. எந்திரிச்சோன்னே பசி தாங்க மாட்டா சுவி பேசிக்கலி. எந்திரிச்சோன்னே பசி ஆயிடும். அதுக்குள்ளே ஆகிட்டா பரவாயில்ல, இதாக வெந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கல்ட்டு சேவல் போல் சீக்கிரம் வேகவும் மாட்டேங்குது. காண்டாகுது மனுஷனுக்கு. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம பின்னாடி பாருங்க, திருப்பி காட்டுறது வந்து இதாகிக்காதீங்க. நம்ம செஞ்ச அந்த சுரேகாக்கு வந்து பொறாம, அந்த ஈரோட டெக்ஸ்சர் அப்படி இருக்கு. ஒரே நிமிஷம் அடி பிடிக்கிட்டு இருக்கு. 6.5 hours later. சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈரல் தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது. அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஈரல், ஏன்னா விமலோட அளவில் தாங்க முடியல. செஞ்சு கொடுக்குறீங்களா? எனக்கு ஈரல் பிடிக்காது. சரி, ட்ரை பண்ணலாம். இந்த ஆளு நம்ம ட்ரை பண்ணுவோம். சுரேகால ஈரல் நிறையா சாப்பிடணும். எப்படி இருக்கு? இன்னும் சுண்டணும், இன்னும் அப்படியே சுண்டுனா நல்லா இருக்காது. எப்படி? செம்மையாக இருக்கு, சூப்பர், நைஸ். நம்ம சாப்பிட்டு வரோம். அது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே அழகாச்சு போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். சுரேக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்கா நைட் டின்னர். சுரேகா என்ன பண்ணுற? துணியெல்லாம் மடிச்சேன். சுரேகா வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் துணி மடிப்பா. அப்போ மற்ற நேரம்லாம் நீ தான் மடிச்சுட்டு. திடீர்னு அவளுக்கு ஒரு ஞானதையும் வந்தால் துணி மடிப்பா. ஸோ திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா எங்கள் பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடமே இல்லை, எங்கே இடம் வைக்கிறது. அதனால் வந்து துணி மடிக்காமல் நாங்கள் தூரியிலே போட்டுருவோம். அப்புறம் திடீர்னு சுரேகாவுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆனதுக்கப்புறம் மடித்து அழகாக துணியை மடித்து போய் கேப்பில் போய் வந்து அமுத்தி வச்சிருவா. வேறு வழியும் இல்லை. சுவிக்ஷா வந்து தீவிரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. சுவி என்ன சமைக்கிற? சுவி அப்பாவுக்கு எம்மி விடு. ஜக்குக்குள்ளே தண்ணி ஊற்றுற ஜக்குக்குள்ளே வந்து கரண்டி உள்ளவா மாதிரி போராடிட்டு இருக்கா. பாருங்க, பேண்ட்டுன்ட்டு விமல் வந்து இது ஒரு பேண்ட்டுன்னு எடுத்தா ஒரு டைம் கூட போடல. புது பேண்ட் பாவாடை மாதிரி இருக்கு. நீயோட பாவாடை இந்த கில்லி படத்துல விஜய் பாவாடை கட்டி பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது வந்து சுரேகா ஒரு மாதிரி ஸ்வேகா எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க சொன்னா. இதுதான் எடுத்து நான் சுரேகா சொல்லி தான் நான் எடுத்திருக்க மாட்டேன். சுவிக்ஸாவோட தொல்லை பார்த்தீங்கன்னா சுரேகா படுக்கவே கூடாது. பாருங்க, சும்மாவே ஒன்று கண்ணில் ஏதோ ஒரு டைம் விழுந்துன்னு சொல்லி படுத்துட்டு ஊற விட்டோம். பாருங்க, உழுகவே இல்லை ஒன்றுமே. வேணே சும்மா படுத்துட்டு கண்ணில் ஊதுங்க. ஊதியாச்சு, போதும், அவ்வளோதான். சரி, அம்மா படுக்கிறேன். உட்காரதா? சரி, படுக்கிற அம்மா கொஞ்ச நேரம். சரி, படுத்துக்கு சுரேகா. நீ சாமி என்ன ஒண்ணும் என்ன பண்றது? என்ன பண்ணோம்? சோ கண்டு திருப்பி அதை கொடுத்துருச்சுக்கலாமா? நடிகரத்தில் சிவாஜி கடைசி கூட தோத்து பேர் வராட்டிருக்கு. A few minutes later. சுவிக்ஸா ஃபுட் சாப்பிட்டும் டைம். என்னடி டின்னர்? இட்லி நாட்டுக்கோழி கிரேவி. நல்லா அதற்கு டிவி பார்த்துட்டு சுவே அவளுக்கு டிவி தெரிய மாட்டேங்குது. ஸோ டின்னர் டைம். நாட்டுக்கோழி அதேதான், அதே ஈரல், அதே டிஷ் தான். புதுசான டிஷ் அதே காட்டிட்டு இருக்கேன். பட்டர் சேம் டிஷ். மணி 11:30 ஆச்சு. தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே மாட்டான். சுரேகா ஒரு தூக்கம் தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன். சுரேகா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டானாலும் முடியல, நானே முடியல. தூக்கு சொக்குது. எங்கள் அம்மனி தூங்குவான்னு பார்த்தா என் கூட அப்பா திறந்து தரேன். நீ பாரு, அப்பா திறந்து தரேன் கூட. சுவி கூட அப்பா திறந்து தரேன். அங்கே போய் இந்த ப்ரஷ்ஷு இந்த என்னோட மூளை எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறா. டே பக்கிட்ட இங்கே வாடா. டே பக்கிட்ட அப்பாவுக்கு தூக்கம் வருதுடா. ஸ்விங்கி பாரு, அப்பா ஏபிசி படிக்கிற. வா. பன்னெண்டாச்சு, என்ன பண்ணுறான்னு பாருங்க. இன்னும் தூங்கவே அம்மாங்க தூங்கவே மாட்டான். இப்போதைக்கு தூங்குவாரான்னு தெரியலைங்க.
டயர்டாக இருக்கு. இதோட கொடுமையான விஷயம் தெரியுமா, ஆகி போனாலும் போயிருப்பான். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான். படுத்து அந்த ஒரு அரை தூக்கம் 12 மணி நெருங்குறப்போ ஆகி போயிடுவான். ஸோ சிங்கம் தூங்கி விட்டது. மணி 12:30. இப்போ தான் தூங்கணும். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சுரேகா சுக்ஷா.